வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மின்மாற்றியினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் இயக்கி வைத்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் வள்ளலார் சாலையில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மற்றும் வணிகர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 12,98,080 மதிப்பில் புதிய மின்மாற்றி நிறுவ பெற்று அதனை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் விழா இன்று நடைபெற்றது. மின்மாற்றி நிறுவப்பட்டுள்ள வேல் சொக்கநாதன் திருமண மண்டபம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் அவர்கள் 22 கிலோவாட் மின்திறன் கொண்ட மின்மாற்றியினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்த புதிய மின்மாற்றின் பயனாக புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் வள்ளலார் சாலையில் உள்ள வணிக பெருமக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் மின்னழுத்த குறைபாடு இன்றி தங்கள் பணிகளை தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியின் போது பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் திரளாக உடனிருந்தனர். அரியாங்குப்பம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற 80ஆம் ஆண்டு தைப்பூச விழாவில் ஏராளமான பக்தர்கள் அலகுகள் குத்தையும் காவடிகள் எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் காளாந்தோட்டத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய 80வது ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு காவடி திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி தை மாதம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை அடுத்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தினம்தோறும் வேதி விழா நடைபெற்றது. 9ஆம் நாளான இன்று காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள், சுவாமி மற்றும் காவடி வேதி விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சந்தன காவடி என எடுத்து அலகுகள் குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பு சாமி தரிசனம் செய்தார். கூடப்பாக்கம் தைப்பூச திருவிழாவில் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு செடல், வேல், அலகு, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு நேலோத் பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு நிமலீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு பாலசுப்பிரமணியருக்கு தைப்பூச பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்த கொடிகள் தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணியனுக்கு செடல், வேல், அலகு, ஜேசிபி, கார், லாரி போன்ற வாகனங்களை அலகிட்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதியம் 12 மணி அளவில் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை அருள்மிகு பாலசுப்பிரமணியர் தோகை மயில் அலங்கார வாகனத்தில் தெருவீதி விழா நடைபெற்றது. மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து, கேளிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி, கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாஜக இளைஞர் அணி சார்பில் பிரதமர் மோடி புதிய வாக்காளர்களுடன் கலந்துரையாடல் செய்யும் நிகழ்ச்சியை தலைமை அலுவலகம், கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜன் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர்கள் கணபதி, DM வருண், துணைத் தலைவர் சுவிக் ராமன் உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய இளைஞர் அணி மாநில தலைவர் அற்புதராஜன், நாடு முழுவதும் உள்ள புதிய வாக்காளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக 5000 வெவ்வேறு இடங்களில் நாளை கலந்துரையாடுகிறார். இதில் 50 லட்சம் பேர் பங்கேற்கின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் பாஜக இளைஞர் அணி சார்பில் தலைமை அலுவலகம்,
கல்லூரிகள் உட்பட பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்ச்சிக்கு விளையாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் புதிய வாக்காளர்கள் 6000 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் அனைவரும் எளிதாக பங்கேற்க இளைஞரணி சார்பில் QR கோட் வெளியிடப்பட்டது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இளைஞரணி நிர்வாகிகள் மகேந்திரன், ஜீவா என்கிற ஜீவகன், கார்த்தி, விஜயகுமார், ஸ்டீபன், புகழேந்தி, கார்த்தி உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் போக்சோ வழக்கில் இளைஞருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள அரியாங்குப்பத்தை சேர்ந்த நாகராஜன் மகன் பிரபு என்கிற பிரபாகரன் சுமை தூக்கும் தொழிலாளி. இவர் அதே பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமியை கடந்த 2017ஆம் ஆண்டு கடத்தி சென்று திருமண ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார். இது குறித்து சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து பிரபாகரனை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. விசாரணையில் குற்றம் நிரூபணமானதால் பிரபாகரனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 4000 அபராதமும் விதித்து நீதிபதி சோபனா தேவி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி கூட்டு வழிபாடு நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் சிவலிங்கம் எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகரில் ரூபாய் 26 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வி. மணவெளி திருவேணி நகர் மற்றும் திருவேணி நகர் கிழக்கு பகுதிகளின் உட்புற சாலைகளுக்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் மூலம் ரூபாய் 26,30,000 மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று திருவேணி நகரில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு பிரிவின் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டி பகுதியில் வீடு கட்ட மனை வழங்க கோரி பொதுமக்கள் அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டுமனை என இடம் பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டிய மாடி வீடு ஒன்று அடியோடு சாய்ந்து விழுந்தது. புதுமனை விழா நடத்தவிருந்த நிலையில் வீடு சரிந்தது குறித்து அதிமுக சார்பில் முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டவருக்கு வீடு கட்ட இடம் வழங்கப்படும் என முதல்வர் கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஆட்டுப்பட்டி பகுதியினர் திடீரென அங்கிருந்த அரசு நிலத்தை தங்களுக்குரிய வீட்டுமனை என இடம் பிடித்தனர். அப்பொழுது ஒருவருக்கொருவர் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த ஒதியஞ்சாலை போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். வீடு இடிந்து பாதிக்கப்பட்டவருக்கு அரசு உதவும் நோக்கில் இடம் அளிப்பதாக கூறிய நிலையில் தங்கள் வீடும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏராளமானோர் இடம் கோரி வருவது அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலர் ராஜீவ் வர்மா தலைமையில் நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் ராஜீவ் வர்மா தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வானார பரதேசி ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வில்லியனூர் அடுத்துள்ள ஒதியம்பட்டு கிராமத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வானார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில்
வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு, பூஜைகள் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. மேலும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு சாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரவியத்தால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பி அண்ணன் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கம் தனிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேசன். அதே பகுதியில் இவரது தம்பி கல்யாண சுந்தரமும் வசித்து வருகிறார். கல்யாண சுந்தரம் மீது பைக் திருட்டு, செயின் பறிப்பு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. மேலும் மதுக்கு அடிமையான இவர் அடிக்கடி அண்ணன் மற்றும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அண்ணன் வெங்கடேசன் வீட்டிற்கு மதுபோதையில் வந்த கல்யாண சுந்தரம் பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த அண்ணன் வெங்கடேசன் வீட்டின் முன்பு இருந்த கட்டியால் தம்பி கல்யாண சுந்தரத்தை சரமாரியாக அடித்துள்ளார். இதில் தலையில் பலத்தடி விழுந்ததால் கல்யாண சுந்தரம் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேசன் அங்கிருந்து தப்பி ஓடினார். இது குறித்து தகவல் அறிந்த மங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய வெங்கடேசனை தேடி வருகின்றனர். 2 அரசு பள்ளிகளுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை வழங்கிய தனியார் பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். காரைக்கால் மாவட்டம் பூவம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பள்ளியில் நாட்டின் 75வது ஆண்டு குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் கலந்து கொண்டு நாட்டின் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மற்றும் முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள், மாணவிகளுக்கான பரிசுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா, பள்ளியின் தாளாளர் அருட் சகோதரி சசிகலா, நிர்வாகி அருட் சகோதரி மேரி ஷெஃபி, பள்ளியின் முதல்வர் அமலா கிறிஸ்டி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் 2 அரசு பள்ளிகளுக்கு 25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ரூபாய் 30,000 மதிப்பிலான 2 குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை இந்த தனியார் பள்ளியின் நிதியிலிருந்து மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தனியார் பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது மகிழ்ச்சிக்குரியது என மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். ஜிப்மர் இயக்குனர் பணிக்காலத்தை மேலும் ஓராண்டு நீட்டித்ததை கண்டித்து ஊழியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் பணிக்காலத்திலே கடும் எதிர்ப்பு ஊழியர்கள், மருத்துவர்கள் தொடங்கி பொதுமக்கள் வரை எழுந்தது. ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து அவரை அழைத்து கூட்டம் நடத்தி உத்தரவுகள் பிறப்பித்தும் அதை முழுமையாக அவர் செயல்படுத்தவில்லை. இந்நிலையில் மீண்டும் அவருக்கு ஓராண்டு பணி நீட்டிப்பு தந்துள்ளது அங்கு பணியாற்றுவோரிடையே அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இயக்குநரின் பணி நீட்டிப்பு ஆணை உடனடியாக திரும்ப பெற வேண்டுமென ஜிப்மர் வளாகத்தில் ஊழியர்கள், பேராசிரியர்கள், செவிலியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக தலைவர் போல் செயல்படுவதால் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தேநீர் விருந்தை புறக்கணிக்க உள்ளதாக காங்கிரஸ் மற்றும் திமுக தெரிவித்துள்ளது. புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமீப காலமாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகை என்பது பாஜக கொடி கட்டாத அலுவலகமாகவும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவர் போலவும் செயல்படுகிறார். இச்செயல் அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல என்று நாங்கள் தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் அவர் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருந்து வருகிறார். ஆகவே துணைநிலை ஆளுநர் தமிழிசை விடுத்துள்ள குடியரசு தின விழா தேநீர் விருந்து அழைப்பை புதுச்சேரி மாநில திமுக புறக்கணிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தேநீர் விருந்தை காங்கிரஸ் கட்சியும் புறக்கணிப்பதாக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, வாமப்பட்டு கிராமத்தில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையினை 12,48,000 மதிப்பீட்டில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இதேபோல் வாமப்பட்டு பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை மேம்படுத்தும் பணிக்காக சுமார் 16,70,000 ரூபாய் மதிப்பீட்டில்
சாலை சீரமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் கேசவன், ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரிநிலை கழகத்தின் மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பொது மேலாளர் ஆறுமுகம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நிர்வாக ரீதியாக அறிவிக்கப்பட்ட விமான சேவை நிறுத்தம் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டு வழக்கம் போல் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இருந்து இயக்கப்படும் விமான சேவையை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நிறுத்த விமான நிறுவனம் முடிவு செய்தது. இதற்காக நிர்வாக ரீதியாக விமான நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பு விமான நிலையம் மற்றும் விமான நிறுவன ஊழியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் புதுச்சேரி அரசு தெரிவித்தது. அதையடுத்து புதுச்சேரி விமான சேவை நிறுத்தம் என்ற நிர்வாக ரீதியிலான முடிவு வாபஸ் பெறப்பட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வழக்கம் போல் பெங்களூர், ஹைதராபாத்திற்கு விமான சேவை இயங்கும் என புதுச்சேரி விமான நிலையத்திற்கும் விமான நிறுவன ஊழியர்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. வில்லியனூரில் அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் உள்ள மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அருகில் அரசு ஊழியர் சம்மேளனத்துடன் இணைக்கப்பட்ட அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தினர் ஒவ்வொரு மாதத்திலும் சம்பளம் வழங்க வேண்டும், 7வது ஊதிய சலுகையை அமல்படுத்த வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சம்மேளன கௌரவ தலைவர்கள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், அங்கன்வாடி ஊழியர் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி, செயலாளர் தமிழரசி, பொறுப்பாளர் செல்வராணி, அமைப்பு செயலாளர் சத்யா, ப்ராஜெக்ட் தலைவர் சுமதி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதியில் இரு கிராமத்தை இணைக்க புதிய சாலை வசதியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பாட்கோ இணைந்து பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டுப்பேட் மற்றும் மூர்த்திக்குப்பம்பேட் ஆகிய இரு கிராமங்களை இணைக்கும் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. ரூபாய் 22.90 லட்சம் மதிப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னிலை வகித்து பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் ஜெயமுகுந்தன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வாய்க்கால் ஓடை கிராமத்தில் புதிய குடியிருப்புக்கு ரூபாய் 17 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை செந்தில்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். இரு திட்டத்தின் மொத்த மதிப்பு ரூபாய் 39.90 லட்சம் செலவாகும். புதுச்சேரியில் குடிநீர் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் இணைப்பு துண்டிக்கப்படும் என பொதுப்பணித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வீடுகள், நிறுவனங்களுக்கு குடிநீர் பயன்பாட்டு விவரம் அளவீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குடிநீர் கட்டண ரசீதும் வழங்கப்படுகிறது. எனவே குடிநீர் கட்டணத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள் சம்பந்தப்பட்டோர் கட்ட வேண்டும். குடிநீர் கட்டணத்தை செலுத்தாதவர்களுக்கு குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்படும். அதன் பின் மறு இணைப்பு கட்டணமாக ரூபாய் 5000 வசூலிக்கப்படும். ஆகவே புதிய சாக்கடை திட்ட கட்டண வரி ரசீது பெற்றவர்கள் 30 நாட்களுக்குள் அதை செலுத்த வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.